ஹாய்ங்க. செம்பருத்தி பூவின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இது அம்மன் மற்றும் காளி பூஜையில ஒரு பெரிய இடம் பெற்றிருக்குங்க. இந்த அடர் சிவப்பான செம்பருத்தி நிறம் சக்தியின் உக்கிரத்தை குறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தீய சக்தியை விரட்டுறதுக்கான ஆற்றல் இதுல ரொம்பவே இருந்திருக்குங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, முன்னொரு காலத்துல ஜமைக்கா போன்ற நாடுகள்ல இந்த செம்பருத்தி பூவை அரைச்சு ஷூ பாலிஷா கூட யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. செம்பருத்தி பூவில் ஒரு வகை பார்த்தீங்கன்னா ஷேப் ஷிஃப்டர்னு சொல்கிறாங்கங்க. அந்த பூ காலையில் வெள்ளையாகவும் மதியான நேரத்தில் இளம் சிவப்பு நிறமாகவும் ஈவினிங் டைமில் ஒரு டார்க் ரெட் நிறமாகவும் மாறுமாங்க. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்வார்ல 100 பூவோட பேர், அது குறிஞ்சி பாட்டோட ரெஃபரன்ஸ் தாங்க. குறிஞ்சி பாட்டில் 99 பூக்களை கபிலர் குறிப்பிட்டிருக்காரு. அது ஒன் ஆஃப் த பூ வந்து இந்த செம்பருத்தி பூவையும் குறிப்பிட்டிருக்காரு. லாஸ்ட்டாக ரொம்ப சூப்பரான ஃபேக்ட் என்னென்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே செம்பருத்தி பூவை சித்த மருத்துவத்தில் ஒரு அரிய மருந்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல மெடிசன்னு சொல்லப்படுதுங்க. இது இதய துடிப்பை சீராக்குமா, இதயத்தோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான். செம்பருத்தியோட பெனிஃபிட் தங்க பஸ்பத்துக்கு நிகரானதுன்னு சொல்லப்படுதுங்க. ஒத்த செம்பருத்தி கிடச்சிதுன்னா நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிங்க. நிஜமாவே இது ஒரு சூப்பரான ஒரு மெடிசன். செம்பருத்தி வெறும் பூவில், இது தமிழரோட மரபின் அடையாளமாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். பை.